ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா முத்துக்கிட்டே கேட்பாங்க, ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, சொல்லியிருந்தால் நான் ஏதாவது என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால் இந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற அப்படின்னு முத்து மீனா கிட்டே கேட்பாங்க. ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சிட்டியை கேட்டிருக்க மாட்டேன்னா செவ்வில் விட்டுருப்பேன்ல அவனை அப்படின்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. நீ என்ன பொம்பளை ரவுடியா அப்படின்னு முத்து மீனா கிட்டே கேட்பாங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட அசிங்கப்படும் போது அதை பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு இந்த விஷயத்தை விடு அப்படின்னு சொல்லி முத்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு கட்சி ஆஃபீஸ்க்கு ஒரு சவரியை இறக்கி விடுறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துருவாங்க. ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த தலைவர் முத்துவோட ஃப்ரெண்டுக்கிட்ட 250 ஜோடிக்கு ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னனே, எல்லோரும் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் ஒரு 8 ஜோடி மட்டும் கொஞ்சம் குறையிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயங்கரமாக திட்டுவாங்க. சரி 8 ஜோடி குறையுது, அதை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மாலைக்கெல்லாம் சொல்லிட்டியா 250 ஜோடிக்கும் 500 மாலை வேணும் அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த தலைவர் சொல்லுவாங்க. மாலை கட்டி கொடுக்குறவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், கடன் வாங்கிட்டு திரும்ப வரமாட்டானா, இப்போ மாலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திடீர்னு வேறு இடத்துல ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு தருவாங்களான்னு தெரியல அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டு அந்த தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தலைவருக்கு பயங்கரமாக வந்துட்டு கோவம் வரும். உடனே முத்துவோட ஃப்ரெண்டு முத்துக்கிட்ட, உன்னோட ஒய்ஃப் கூட பூக்கடை தானே வச்சுருக்காங்க, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்ட ஆர்டரை வாங்கி தருவாங்க. இந்த விஷயத்துக்காக 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் மீனா கிட்ட முத்து கொடுப்பாங்க. அதுவும் முத்துவோட அப்பா வச்சு கொடுப்பாங்க. இந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருக்கும். முத்துவோட அப்பாவை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது பயங்கர ஃபன்னாக இருக்கும் பார்க்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியும் மனோஜும் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ கூட 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ரோகிணிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்த பேங்க்காரங்க வந்துடுவாங்க. அப்போது ரோட்டில் ரோகிணியை பார்த்துட்டு கேட்பாங்க, ஃப்ராடு நின்று இந்த ஊரில் தான் சுற்றிட்டு இருக்கியா, உன் மேலே தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம், நல்ல வேலை நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜுக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்கும். யார் இவங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த பேங்க்காரங்க, நீ யார் முதல்ல, நீ யார் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மனோஜ். இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க, உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசுவாங்க. நீ ஃபஸ்ட்டு வாங்கின கடனை கூட 3 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நீங்கள் கடன் கட்டலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க. 2 பேரோட ஆதார் கார்டும் மூஞ்சிக்கு நேராக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் 1 மாதம் தான் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் எல்லா கடனையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரோகிணியை மிரட்டிட்டும் போவாங்க. அடுத்து இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரும். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலைன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டல, இப்போ நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோகிணியை திட்டுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.